குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் காலசக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 758. பல யுகம் வாழலாம் சாத்திடு 100 தலை பெய்து நின்றவர் காத்து உடல் 1000 கட்டு உற காண்பர்கள் சேர்த்து உடல் 1000 சேர இருந்தவர் மோத்து உடன் கோடி யுகம் அது ஆமே. தலை பெய்து அப்படின்னா கூட பெற்று, கட்டுற அப்படின்னா பொருந்தி இருக்க, கோடி யுகம் அப்படின்னா பல யுகம் கூற பெற்ற 100 ஆண்டு காலம் வாழ்பவர் இந்த உடலையே 1000 ஆண்டுகளுக்கு குறையாதபடி காப்பார்கள். இவ்வாறு 1000 ஆண்டு வாழ பெற்றவர் அறிவால் முதிர்ந்து பல யுகம் வாழலாம். பாடல் 759. உகம் கோடி கண்டு உயர்வர். உகம் கோடி கண்டும் ஒசிவு அற நின்று அகம் கோடி கண்டு உள் அயல் அற காண்பர்கள் சிவம் கோடி விட்டு சிறிய இருந்து அங்கு உகம் கோடி கண்டு அங்கு உயர் உருவாரே. உகம் அப்படின்னா யுகம், அதாவது நீண்ட காலம். ஒசிவர அப்படின்னா தளர்ச்சி இன்றி. அகம் அப்படின்னா உள்ளம். கோடி அப்படின்னா முடிந்த பொருளான சிவம். அயர்வர காண்பர்கள் அப்படின்னா தளர்ச்சி இல்லாது இடைவிடாமல் தியானிப்பவர்கள். சிவம் கோடி விட்டு அப்படின்னா சிவம் என்றும் தான் என்றும் இரண்டாய் அறியாமல் அப்படின்னு அர்த்தம். உயர் அப்படின்னா உயர்வு. அவ்வாறு பல நாட்களை கண்டவர் தளர்ச்சியின்றி இருப்பார்கள். இருந்து உள்ளத்தால் முடிந்த பொருளான சிவத்தை எண்ணி இடைவிடாது தியானிப்பவர் சிவம் என்றும் தான் என்றும் இரண்டாய் அறியாமல் ஒன்றாய் உணர்ந்து அங்கே இருந்து நீண்ட காலம் வாழ்ந்து உயர்வை அடைவர். பாடல் 760. பராசக்தியினை அறியாதவர் ஆனார். உயர் ஒருவர் உலகத்தொடும் கூடி பயன் ஒருவார் பலர் தாம் அறியாமல் செயல் ஒருவார் சிலர் சிந்தை இல்லாமல் கையில் ஒரு கண்ணியை காண்கிலாரே. உலகத்தொடும் கூடி பயன் ஒருவார் அப்படின்னா உலகத்தவர்க்கு தொண்டு ஆற்றுவதில் விருப்பம் கொண்டு அதன் பயனை அடைந்தவர். அறியாமல் செயலொருவார் சிலர் அப்படின்னா உண்மையை அறியாமல் மேலும் மேலும் கண்மங்களை கூட்டுபவர். கயல் ஒரு கண்ணி அப்படின்னா மீன் இமைக்காதது போல் கண் இமைக்காத கண்ணை உடைய பராசக்தி. காண்கிலார் அப்படின்னா காண மாட்டாதவர் அப்படின்னு அர்த்தம். இவ்வாறு சிவம் என்ற தன்மையை அடைந்து உயர்ந்தவரே உலகத்துடன் கூடி பயன் அடைந்தவர். பலர் இந்த உண்மையை அறிந்து கொள்ளவில்லை. இதனால் கண்மங்களை மேன்மேலும் ஈட்டுவர். மற்றும் சிலர் இத்தகைய பேற்றை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமையால் மீனை போல் எப்போதும் இமைக்காத கண்ணை உடைய பராசக்தியை அறியாதவர் ஆனார். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 761வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.